ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கிஃப்ட் ஆஃப் மெஜை. இது வந்து ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது இந்த ஸ்டோரி நம்ம வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, த கிஃப்ட் ஆஃப் மேகி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்போம். காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் மேம்லாம் சொன்னாங்க, அது கிஃப்ட் ஆஃப் மேகி தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது கிஃப்ட் ஆஃப் மேகி இல்லை, கிஃப்ட் ஆஃப் மெஜை அப்படின்னு சொல்லணும் அப்படின்ட்டு. இந்த ஸ்டோரி யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஃபேவரட்டான ஒரு ஸ்டோரியாக தான் மாறும். ஏன்னா வந்து இதில் முக்கியமாக என்ன காரணம் அப்படின்னா, இதில் வர ஸ்டோரி அண்டு வர கிளைமேக்ஸ், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ் இதில் வரும். அதில் மாதிரி இதில் வெறும் ரெண்டு கேரக்டர், ஜிம், டெல்லா. ஸோ இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதனாலவே இந்த ஸ்டோரி வந்து எல்லார் மனசுலையும் டச் பண்ணுற ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஓகே, தி கிஃப்ட் ஆஃப் மெஜை இது வந்து யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தோன்னா ஓ ஹென்றி. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் 5 மார்க்கோ 6 மார்க்கோ 10 மார்க்கோ எது எழுதினாலுமே ஸ்டார்டிங் ஒரு 2 to 3 லைன்ஸ், ரொம்பலாம் அப்படியே பேராகிராஃபாக எழுத தேவையில்ல, 2 to 3 லைன்ஸ் ஆத்தர் இன்ட்ரோ எழுதிட்டு நம்ம பேராகிராஃபை நம்ம எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஓகே இவங்க கொஞ்சம் படிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து வரும். நான் கூட அப்படி தான் பண்ணுவேன். 6 மார்க்கோ 5 மார்க் எழுதினாலுமே அந்த சேம் அந்த 3 லைன் ஆத்தர் இன்ட்ரோ எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் நான் எழுத ஆரம்பிப்பேன். ஓகே, ஓ ஹென்றி பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர். ஹீ இஸ் வெல் நோன் ஃபார் இஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ். இவர் என்ன தான் வந்து போம்ஸ்லாம் எழுதியிருந்தாலுமே ஓ ஹென்றி அப்படின்னு சொன்னாலே அவர் ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் முதல்ல ஞாபகம் வரும். ஏன் அந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் முதல்ல ஞாபகம் வருது அப்படின்னா, அதில் அவர் கொடுக்குற எல்லா ஸ்டோரிஸுமே அவர் கொடுக்குற அந்த அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் எண்டிங் தான் காரணம். ஓ என்று எழுதின எல்லா ஷார்ட் ஸ்டோரியிலுமே கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் எண்டிங்காக தான் முடிஞ்சிருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும் படிக்கும்போது அவரோட ஸ்டோரிஸ்லாம். சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ளே போவோமா? ஸோ இந்த கதையில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு கேரக்டர் தான். அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஜிம் அண்ட் டெல்லா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃப்ளாட்டில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அதிலே தெரியுது இவங்க வந்து அவ்வளோ பணக்காரங்கலாம் கிடையாது, ரிச்லாம் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு. இப்போ என்னென்னா, நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் அந்த கதைப்படி, ஓகேங்களா? ஸோ டெல்லா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஜிம்முக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ரெஷியஸான ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் தரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப நாளாகவே அவங்க வந்து காசு சேர்த்து வச்சுட்டு வராங்க. நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு சூப்பரான மெமரபிளான ஒரு கிஃப்ட் தரணும், அழகான ஒரு கிஃப்ட் தரணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன தான் பணம் சேர்த்து வச்சாலுமே ஸோ டெய்லி வந்து எப்படியே காசு செலவாகிட்டு தானே இருக்கும். அப்படி போக அவங்கக்கிட்ட இப்போதைக்கு $1.87 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பணத்தை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷியஸான கிஃப்ட்லாம் வாங்க முடியாது இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து யோசிக்கிறாங்க, நம்ம எப்படி ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிச்சான கிஃப்ட் வாங்கி தரணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் வந்து அவங்க யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டான முடி, லாங் ஹேர், ஓகேங்களா? அவங்க முழங்கால் வரைக்கும் அந்த முடி வந்து இருக்கும். அவ்வளோ லாங் ஹேர், லாங் மட்டும் இல்லை, பியூட்டிஃபுல்லான ஹேர் அவங்களுக்கு வந்து இருக்குது. அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து கேட்பாங்க, உங்கள் ஹேர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நீங்கள் இதை கட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து இதை வந்து காசுக்கு வாங்கிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த ஜவுரி முடியெலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கெலாம் வந்து கேட்டாங்க. நம்ம டெல்லாவோட ஹேரை வந்து கேட்பாங்க. அப்போ வந்து அவன் நோ சொல்லிவிடுவான். ஆனால் இப்போ வந்து வேறு வழி இல்லை, ஸோ அதுதான் பண்ணி ஆகணுன்ட்டு அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் கிட்ட போயிட்டு அந்த ஹேரை கட் பண்ணிவிடுவாங்க. அது எவ்வளோக்கு வந்து அந்த ஹேரை வந்து விற்றுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $20. இப்போ $20 வந்து நம்ம டெல்லா கிட்டே வந்துச்சு. டோட்டலாக பார்க்கும்போது $21.87 அவங்ககிட்ட இருக்குது இப்போது. ஓகே, இப்போ வந்து அவகிட்ட இவ்வளோ பணம் இருக்கா, வந்து யோசிக்கிறேன் என்ன கொடுக்கலாம் கிஃப்ட் அப்படின்னு வாங்கும்போது, ஜிம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் வாட்ச் இருக்கும். அது வந்து ஜிம்மோட கிராண்ட் ஃபாதர் கொடுத்த வாட்சாக இருக்கும். அது வந்து ஜிம் வந்து அவ்வளோ பொக்கிஷமாக வச்சுட்டு இருப்பாப்புல. அதில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு ஸ்ட்ராப் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ லெதர் ஸ்ட்ராப் வச்சு நம்ம ஜிம் வந்து வாட்ச் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ டெல்லா என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு ஒரு பிளாட்டினம் செயின் வாங்கினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிளாட்டினம் செயினும் பார்த்தீங்கன்னா $21 இருக்கும். அவங்ககிட்ட தான் காசு இருக்குல்ல, ஸோ அதையே வந்து கிஃப்டாக வாங்கிடுவாங்க. ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சமைக்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்க ரொம்ப பயமுமே ஷிவரிங்காக இருக்கும். ஏன்னா வந்து ஜிம்முக்கு வந்து டெல்லாவோட ஹேர்னால் ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா? ஸோ அவனுக்கு பிடிச்ச ஒன்று நம்ம இப்படி கட் பண்ணிட்டு ஒரு பொருள் வாங்கி வந்திருக்கோம், அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஜிம்மும் வந்து வராங்க. ஜிம் வந்து நம்ம டெல்லாவை பார்த்தோன்னே ஜிம்முக்கு வந்து செம்ம ஷாக் ஆகிடுது. ஸோ ஜிம் வந்து திட்டல, புலம்புல, ஒன்றும் இல்லைனா ஷாக் ஆகி ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்படியே எப்படி சொல்லுறதுமே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் வந்து பார்க்குறாங்க. கன்ஃபியூஸாக இருக்கான் ஜிம் வந்து. டெல்லா கேட்குறாங்க, ஏன் இப்படி பார்க்குற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, உடனே வந்து நம்ம
ஜிம் வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து டெல்லா கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே நான் வந்து உனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்கினேன், கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லும்போது, அதில் பார்த்த உடனே அந்த கிஃப்ட்டை பார்த்த உடனே நம்ம டெல்லாவோட ஃபேஸே வந்து மாறிடுது. அப்படி என்ன அதில் கிஃப்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சீப்பு காம்ப். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் காம்ப். ஏன்னா அது வந்து டாட்டாய் ஷெல்லுலே வந்து மேக் பண்ண ஒரு காம்ப். இது வந்து ஆல்ரெடி நம்ம ஜிம்மோடெல்லாம் வெளில போகும்போது இந்த மாதிரி இவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ காசு இல்லை அப்படின்ட்டு வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போது ஜிம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜிம் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா வந்து நம்ம டெல்லா தான் ஃபுல்லாக ஹேர் வந்து கட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெல்லா என்ன பண்ணுவோம், சரி நம்ம வாங்கின கிஃப்ட்டை கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த பிளாட்டினம் செயினை வந்து நம்ம ஜிம் கிட்ட தருவாங்க. அதை பார்த்தோன்னே ஜிம்முக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீப்பே வந்து நம்ம ஜிம் வந்து கோல்டன் வாட்ச் சொன்னல, அதை விற்று தான் இதையே வாங்கியிருப்பாரு. ஸோ இப்போ அந்த கோல்டன் வாட்சும் இல்லை. ஸோ அதனால் அந்த கிஃப்ட்டு இப்போது ஒன்றுமே இல்லை இல்லைங்களா. அப்படியே 2 பேரும் அவங்க மூஞ்ச பார்த்துட்டு அப்புறம் சிரிச்சிருவாங்க அவங்க 2 பேரும். உடனே ஜிம் என்ன சொல்லுவான் அப்படின்னா, சரி ஓகே, நமக்காக நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம 2 பேருக்குள்ளே எவ்வளோ அன்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த கிஃப்ட்டை நம்மளே வச்சுப்போம், நம்ம ஞாபகத்தமாக நம்மளே வச்சுக்கலாம். ஸோ இது வழியாக வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்க மற்றவங்கள விட நம்ம 2 பேரை நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் வந்து ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து முடியுது. ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, ஜிம் வந்து டெல்லாவை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, டெல்லா வந்து ஜிம்மை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா வந்து டெல்லாவுக்கு இருக்க ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே அவங்க ஹேர், அந்த பியூட்டிஃபுல் ஹேர். அதுதான் வந்து நிறைய பேரோட அட்ராக்ஷனாக வந்து இருந்திருக்கு. ஸோ அதையே வந்து தன் கணவனுக்காக, இது எனக்கு பெருசு கிடையாது, இந்த ஹேர் எனக்கு பெருசு கிடையாது, என்னோடய கணவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேரையே கட் பண்ணி சோல் பண்ணி அந்த பிளாட்டினம் செயினை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜிம் வந்து என்னென்னா அவங்ககிட்ட இருக்க ப்ரெஷியஸான அந்த தாத்தா கொடுத்த அந்த கோல்டன் வாட்ச். ஸோ அது வந்து என்னோடய ஒய்ஃபை விட அது வந்து அவ்வளோ பெரிய பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்றுட்டு நம்ம டெல்லாவுக்கு வந்து காம்ப் வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது மூலயமா அவங்க 2 பேரும் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக லவ்வபுளாக இருக்காங்கன்னு வந்து காமிச்சிருப்பாங்க இந்த ஸ்டோரியில். அதே மாதிரி அந்த கிஃப்ட் ஆஃப் மெஜை, அந்த மெஜைன்றதை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் வந்து பிறந்திருப்பார் இல்லைங்களா. அவர் பிறந்த உடனே ஒரு 3 வைஸ்மேன் வந்து ஒரு கிஃப்டோட போவாங்க ஜீசஸை பார்க்கறதுக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே மெஜை அப்படின்னு வந்து குறிக்கிறாங்க. ஸோ அந்த 2 கிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. 2மே வந்து மோஸ்ட் லவபுள் அண்ட் ப்ரெஷியஸ் கிஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதனால தான் வந்து கிஃப்ட் ஆஃப் மெஜை அப்படின்னு அதுக்கு வந்து பேர் வந்துச்சு. ஸோ ஓகே கைஸ், இந்த ஸ்டோரி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஷார்ட் ஸ்டோரி, போம் இல்லை ப்ரோஸ் எதனா வேணும், நாவல் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.